குளித்தலை அருகே கல்குவாரி தொடர்பாக நடந்த மோதலில் ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ உட்பட இரு தரப்பினர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். தமிழகம் முழுவதும் நடக்க இருந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையம் ஒதுக்குவதில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக கடைசி நேரத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தமிழ் மொழிதான் உலகின் பிற நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கிறது. தமிழ் கலாச்சாரம் உலகளாவியது. தமிழ் இலக்கியம் என்றும் அழியா புகழ் கொண்டது என்று கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். We have people from all parts of India here. The threads of cultural unity bind us strongly. Our strength is we understand unity in diversity. Friends, Tamil is India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global. In the same way, Tamil people have also served humanity with their talents. And I proudly say, India's Vice President, Thiru C.P. Radhakrishnan ji, our Foreign Minister, Dr. Jaishankar ji, who is with us today, Finance Minister Nirmala Sitharaman ji, who has presented our budget 9 times. Dr. Murugan, our Minister of State for Information and Broadcasting, are all, they are from Tamil Nadu. விவசாய உற்பத்தி பொருட்கள் உட்பட பல இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் பரஸ்பர வரி விலக்கு அளிக்கப்படும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தலைப்பு செய்திகளில் இடம் பிடிப்பதற்காகவே ராகுல் எப்போதும் அற்பமான செயல்களில் ஈடுபடுகிறார் என பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். RSS யாருக்கும் எதிரானது அல்ல, நாங்கள் யாரையும் எதிர்க்காமல் எங்கள் வேலையை செய்கிறோம் என அந்த அமைப்பின் தலைவர் டாக்டர் மோகன் பகவா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் குடிசை பகுதி சுவர்களை தன் ஓவியங்களால் நிரப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் ஆசிரியை ரூபல் நாகி குளோபல் டீச்சர் பிரைஸ் என்ற சர்வதேச விருதை வென்றுள்ளார். செனாப் நதியின் குறுக்கே பிரம்மாண்ட நீர் மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு தீவிரப்படுத்தி உள்ளது. இதற்காக 5129 கோடியில் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. அழிவு காரணமாக கம்யூனிச சித்தாந்தத்திலிருந்து இந்தியா விடுபட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். मैंने तो कहा है 31 टन 26 के पहले इस देश से हम माओवादी समस्या को जड़ समेत उखाड़ कर फेंक देंगे.
मगर ये जो आइडियोलॉजी है, ये विचारधारा जो है, वो विचारधारा को देश की जनता ने जानना चाहिए। जहां कम्युनिस्ट शासन में रहे वहां विकास नहीं कर पाए, और जहां ट्राइबल का कल्याण की बात कर कर हथियार पकड़ा दिए, वहां भी अंधकार फैला दिए। ये विचारधारा ही विनाश की द्योतक विचारधारा है, और बहुत इमीडिएट रिक्वायरमेंट है देश की कि विचारधारा से निजात पा ले देश। खैर, वैसे तो अब डेमोक्रेटिक पॉलिटिक्स में बचे भी नहीं है, दूरबीन लेकर देखने पड़ते हैं। ये केरल बचा है, ये भी इस बार समाप्त हो जाएगा, तो वैसे ही जनता ही कर देगी। त्रिपुरा में नहीं बचे, बंगाल में नहीं बचे, केरल थोड़ा बचा है, मगर वहां पर भी त्रिवेंद्रम में जनता ने शुरुआत कर दी है। டல்லஸில் அல்ல, பாகிஸ்தானில் இருப்பதை போன்று உணர்கிறேன் என அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி எம்பி பிராண்டன் கில் கூறியுள்ளது தற்போது பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது.